என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கமும் ஸ்பெஷல் நன்றிகளும். இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னை இப்போ பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எலெக்ஷன் கமிஷனோட அந்த சட்ட விதிகளுக்கு மட்டும்தான் அப்படி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி ஒரு இதயம் மாதிரியோ, அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஆட்சிக்கு சில வாரங்கள் கூட ஆகலை. 6 மாதம் அமைதியாக இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியாக இருக்க முடியல. ஆட்சிக்கு அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். அது மாதிரி இத்தனை வருஷமா மாற்றி மாற்றி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய, உங்க அண்ணனை, உங்க தம்பிய முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை இயக்கங்களுக்கும், அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் டிவி கேட்க அவ்வளோ நீங்கள் ஆதரிச்சிருக்கிறீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோடலாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். ஆனால் நாம பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் வழியில் ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். 1977 நீங்க போடாத ஓட்டை 2026 நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒன்று, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் வரப்போகிற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட்டை என்னால் வாங்க முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கிற இந்த ஆட்சியில் எல்லா நன்மைகளையும் நீங்கள் கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸும் இப்போ என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷனில் போனாலும் இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கத்தானே செய்யும். நம்மளை பற்றி, நம்ம அரசியலை பற்றி, நம்ம பேச்சை பற்றி இந்த கிண்டலும் கேலியுமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து இப்போ நம்ம புதுசாக அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பற்றி கூட நிறைய பேர், ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்கிறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலராக போட்டு வரேன்? 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட்.
எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நசன் பேசுகிற டைப்பும் நம்ம கிடையாது. உங்களுக்கே தெரியும், அதிகபட்சமாக எல்லா மீட்டிங்கிலும் 20 நிமிஷம்குள்ளே தான் நான் பேசியிருக்கிறேன். அதனால் இப்போ மக்கள் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தாப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பற்றி பேசுகிறவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனது ஆச்சு. இப்போ என்ன, உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்கிறேன், அரசியல் ரீதியாக சொல்கிறேன், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று, எஸ், ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. இதுக்கு நடுவில் வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனால் இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனால் ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றதை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்காக உண்மையாக உழைக்க வந்த இந்த விஜயா, இல்லை இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. ஒன்று கவனிச்சிங்களா மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை, அது சொல்ல வந்த நினைச்சிங்களா? அந்த காமெடியெல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது, அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில் யார் பேசுனா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்ற இந்த கூட்டம்லாம் இப்போ சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? திமுக ஸ்டைல்லே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்போ நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். இதெல்லாம் யாரால நடந்திருக்குன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ